எங்களின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 119 அதிகாரம் 153 160 வரை. இங்கே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் எதிரிகளினின்று விடுதலைக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். உபத்திரவப்படும் பொழுது இந்த உலக மக்கள் உபத்திரவப்படுகிறதை பார்த்துவிட்டு நாமும் வீட்டுக்கு வீடு வாசற்படி என்று சொல்லி நாம் செய்து விடாதபடி நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க ஒரு கண்மலையாக நீர் இருக்கிறபடியினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்கான ஒரு உரிமையை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக இந்த பகுதியை சங்கீதத்தினுடைய ஆசிரியர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்களுக்கும் பிரச்சனை, எங்களுக்கும் பிரச்சனை, அவர்களுக்கும் பத்திரவம், எங்களுக்கும் பத்திரவம், உலக மக்களைப் போலத்தான் நாங்களும் என்று இல்லாதபடி எப்பொழுதும் கலிகூறுகிற ஒரு இடமாக எங்கள் உபத்திரவங்களை மாற்றுகிற ஒரு நேசராக நீர் இருக்கிறபடினாலே நாங்கள் உரிமையோடு கூட ஜெபிக்க முடியும், கேட்க முடியும், விடுதலை பெற முடியும் என்பதை இங்கே இந்த சங்கீதத்தின் ஆசிரியர் தன்னுடைய ஜெபத்தின் மூலமாக உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர் முதலிலே சொல்லுகிறார், என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், அது வேதத்தை மறவேன் என்று சொல்லுகிறார். அவர்களுடைய உபத்திரவத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புலம்பல் 5 அதிகாரம் 1 10 வரையிலும் எங்கள் நிந்தையை நோக்கி பாரும், எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாக, எங்கள் வீடுகள் பிரதேசத்தார் வசமாக போயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தபடியினாலே அவர்கள் அங்கே பாபிலோனுடைய சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய சுதந்திரம், அவர்களுக்கென்று உரிமை சொத்தாக வைத்திருந்த எல்லாவற்றையும் புரதேசத்தார் அனுபவித்து விட்டார்கள், எடுத்துக்கொண்டார்கள். தகப்பன் சிறைப்பட்டு போனபடினாலே தாய்கள் விதவைகளைப் போல இருக்கிறாங்க. தண்ணீர்களை பணத்துக்கு வாங்க வேண்டியது இருக்குது, விறகுகளை நம்ம இன்றைக்கு ஒவ்வொரு கேஸ் சிலிண்டரும் எவ்வளவோ விலை ஏற்றத்தில் நாம் வாங்குகிறது போல், தண்ணீருக்கு நம்ம டேக்ஸ் கட்டுகிறது போல் அந்த நாட்களிலே அவர்கள் எல்லாவற்றையும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இவைகளை இழந்தபடியினால் புலம்புகிறார்கள். பாரம் சுமந்து நாங்கள் கழுத்து நோகிறது, உழைக்கிறோம், இளைப்பாறுதல் இல்லை. இன்றைக்கும் அதே நிலைமை தான். இன்றைக்கு விலைவாசிகளினுடைய ஏற்றங்கள், வறுமைகள், இதே போல் அந்த நாட்களில் அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்பம் சாப்பிடும்படி எகிப்தியர் அசீரியர்களுக்கு கையெழுத்தோன்னா எல்லாவற்றிலும் டேக்ஸு, எல்லாவற்றிலும் அந்நிய தேசத்திற்கு இவர்கள் வரி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை இந்த நாட்களிலே கொடுமையான வரிகள் கெட்டுகிறது போல ஒரு காரியத்தை உணர்த்துகிறதை பார்க்கிறோம். அக்கிரமங்களை சுமக்கிறோம், அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுதலையாக்கும் என்று சொல்லி அவர் புலம்புகிறார்கள். பஞ்சத்தினுடைய கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரையை போல கருத்து போயிருக்குது, எங்கள் ஸ்திரீகள் கன்னிகைகளெல்லாம் அவமானப்படுகிறார்கள், பிரபுக்கள் முதியோர்களுடைய முகங்கள் கூட மதிக்கப்படுறதில்லை, வாலிபர்கள் எந்திரம் அரைக்கிறாங்க, இளைஞர்களெல்லாம் விறகு சுமக்கிறாங்க. மொத்தத்தில் எங்கள் இருதயத்தினுடைய களி கூறுதல் ஒளிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று என்று ஜெபிக்கிறார்கள். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற ஆண்டவரிடத்தில் அவர்கள் எரேமியாவினுடைய புலம்பலை நாம் இங்கே பார்க்கிறோம். எங்கள் இருதயத்தினுடைய களி கூறுதல் ஒளிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. எங்களுக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி எல்லாம் இங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஒரு காரியத்தை இங்கே அவர் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தாவே, ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாக இருக்குது, அவர்கள் உம்முடைய பிரமாணத்தை தேடலை. ஆனால் நான் 3 தீர்மானம் எடுத்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை இவ்வளோ பெரிய இக்கட்டின் மத்தியிலும், அதுதான் அவர் 159 சொல்லுகிறார், 157 சொல்லுகிறார், என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உடைய சாட்சிகளை விட்டு விலகேன். என்ன நிறைய பேர் துன்பப்படுத்துகிறாங்க, என்னைய நிறைய பேர் விரோதிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் ஒருவேளை கர்த்தரை விட்டு பின்வாங்கலாம், மறுதளிக்கலாம், கோபம் கொள்ளலாம், நாங்கள் உண்மை விட்டு ஓடி விடலாம். ஆனால் நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். முதல் 53 வேதத்தை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே, உம்முடைய சாட்சிகளை விட்டு நான் விலகவே மாட்டேன். 157 உம்முடைய கட்டளைகளை நான் நேசிக்கிறேன், கண்டிப்புக்காக அல்ல, நேசித்து நான் பின்பற்றுகிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன், உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். வேதத்தை மறக்க 3 தீர்மானங்களை அவர் எடுத்து விட்டு தான் இங்கே சொல்லுகிறார். நீங்கள் மற்ற மக்களுக்கு, வேதத்தை நேசிக்காத மக்களுக்கு
உம்முடைய வசனத்தை காத்து கொள்ளாத கடைபிடித்து நடக்காத துரோகிகளை போல என் வாழ்க்கை மாறிடக்கூடாது. அவர்கள் உமக்கு எனக்கே அருவருப்பாக இருக்காங்க, அவங்க உமக்கு அருவருப்பாக இருப்பாங்க. ஆனால் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களை பார்த்தவர் தொடங்கும் போதே, இந்த சங்கீதம் தொடங்கும் போதே இந்த 119 உமது வசனத்தை காத்து நடக்காத வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று தான் தொடங்குகிறார். நம்முடைய வேதத்தின்படி நடக்கிற இந்த உலகத்தில் நம்முடைய வேதத்தை கை கொண்டு வாழ்கிற உத்தம மார்க்கத்தார் மாத்திரமே பாக்கியவான்களாக இருக்கிறபடினால எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறார். இன்னொரு உண்மையையும் அறிந்தவராக அவர் ஜெபிக்கிறார். 160 வசனத்தில் உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம் என்று சொல்லுகிறார். சமூலமும் சத்தியம் எல்லாம் உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் புடமிடப்பட்டது. எல்லாம் நீதிமொழிகள் 30:5 சொல்லப்பட்டது போல தேவனுடைய வசனம் எல்லாமே புடமிடப்பட்டது. எல்லாமே 24 கேரட் தங்கம் போல ஒரு கலப்படமில்லாத வசனங்கள். உம்முடைய நீதி நியாயமெல்லாம் அது நித்தியமாக நித்திய காலமாக இருக்கிறது. இதை பிரசங்கியில் 3 அதிகாரம் 14 வசனத்தில் சொல்லுகிறார். மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இதுதான் அவருடைய நீதி நியாயம் எல்லாமே நித்தியமாக இருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த உலகத்தில் பலனை அனுபவிப்பது, நம்முடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்போ அந்த நன்மைகளை எதிர்பார்த்து அவரை நோக்கி காத்திருக்கிற ஜனங்களை அவர் ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். பிரசங்கில் அழகாக சொல்கிறார், தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும். அதனோட ஒன்று கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படிக்கு தேவன் இப்படி செய்தார். அவருடைய சமூகத்தை தேடுகிற மனிதர்களுக்கு ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி உலகத்தில் பிறக்க ஒரு காலம் இருக்குது, மரிப்பதற்கு ஒரு காலம் இருக்குது. இதை மனுஷன் தீர்மானிக்கவே முடியாது. நட ஒரு காலம் உண்டு, நட்டத்தை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, தேடாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, காப்பாற்றாமல் இருக்கிற தூக்கி எறிவதற்கு ஒரு காலம் உண்டு, கிழிக்கவும் தைக்கவும் ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்கவும் பேசவும் சிநேகிக்கவும் பகைக்கவும் யுத்தம் பண்ணவும் சமாதானம் பண்ணவும் ஒரு காலம். இதில் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம அவருடைய பாதத்தை இறுக பிடித்து கொண்டு, ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்கிற துன்மார்கள் அனுபவிக்கிற அந்த உபத்திரவங்களைப் போல நாங்கள் அனுபவிக்காதபடி எங்களை விடுதலை செய்யும். உங்கள் வேதத்தை நேசிக்கிற உங்கள் சாட்சிகளை விட்டு விலக மாட்டேன், நான் உம்முடைய வேதத்தை மறக்க மாட்டேன் என்று ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய நீதி நியாயங்கள் இந்த உபத்திரவங்களின் பாதைகளில் நின்று நம்மை விடுதலையாக்கி நம்முடைய துக்கத்தை அது சந்தோஷமாய் மாற்றுகிறதற்கு இன்றைக்கும் போதுமானதாக இருக்கிறது என்பதை இந்த சங்கீத பகுதியின் மூலமாக ஆவியானவர் நமக்கு உணர்த்துவிக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. ஆமென். காதலினே கர்த்தர் நித்தே